இந்த எடிட்டுக்கு ரொம்பலாம் ஆப் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஐபிஎஸ் அப்புறம் லைட் மோஷன் அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ் பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 3:4 ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அப்புறம் ப்ரஷ் ஆப்ஷன் போயிட்டு ஃபெல் டிப் பென் ஹார்ட் அதை கொடுத்துட்டு பிளாக் கலர் சூஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீனை ஃபுல்லாக பிளாக்காக மாற்றி விட்ருங்க. அடிச்சு முடிச்சுட்டு நம்ம மெயின் பிக்சர் போவோம். என்ன ப்ரோ மெயின் பிக்சர் சொல்கிறேன், எல்லாரும் பேக்ரவுண்ட் தான் ஃபஸ்ட்டு வைப்பாங்க, அதுக்கடுத்து தான் மெயின் பிக்சர் போவான்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. அது ஏன் எனக்கு கடைசி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெயின் பிக்சர் ஆட் பண்ணுறோம். நம்ம ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த பிக்சர் இங்கே இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் மாதிரி தோணுச்சு, ஆனால் நான் இங்கே வைக்கிறேன். அப்புறம் வந்து சரி கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்றணும். லெஃப்ட் சைடில் ப்ரெஷ் சிம்பிள் இருக்கலாம், அங்கே தொட்டிங்கன்னா எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கும். அதில் போய் அட்ஜஸ்டன் கலரில் பிரைட்னஸ் தொடுங்க. பிரைட்னஸை கொஞ்சம் கூட்டி வச்சானா பிக் கொஞ்சம் நல்லா இருக்கும். வச்சு முடிச்சுட்டு இப்போ தான் நம்ம வந்து பேக்ரவுண்ட் பிக் வைக்க போகிறோம். மெயின் பிக்சர் சைடில் கேப்லாம் இருக்கும்ல, நீங்கள் ஃபஸ்ட்டே பேக்ரவுண்ட் பிக்சர் வச்சுட்டு மெயின் பிக்சர் வச்சிங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் வச்ச பிக்கெல்லாம் பாதி மறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மெயின் பிக் வச்சுட்டு பின்னாடி இருக்க கேப்பில் பேக்ரவுண்டில் பிக் எத்தனை நாளும் 1 4 5 6 எவ்வளோ நாள் வருதோ அவ்வளோ வச்சுக்கலாம். இப்போ நான் அப்படி தான் வைக்கிறேன். அதுவும் ஒரு பிக்கும் எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும், இந்த பிக் இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுவும் ஹைலைட்டாக காட்டுறோம், இந்த இடத்துலலாம் இந்த பிக் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுல, அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் வச்சுக்கிறோம். வச்சு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பிக் மேலே கையோ காலோ ஏதோ ஒரு தரமோ ஏதோ இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே எரேசர் வச்சு கீழே அழிச்சு வச்சுருங்க. அதுக்கு ரொம்ப அழிக்காமல் கரெக்டாக அந்த பிக்கு ஏற்ற மாதிரி அழிச்சு வச்சுருங்க. அழிச்சு முடிச்சுட்டு புது லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரெஷ் ஆப்ஷன் போயிட்டு நம்ம எல்லாரும் ஹாலில் வச்சு பண்ணிட்டு இருந்தோம்னா அதை மேலே இருக்க சாஃப்டை தொட்டு கலரை சூஸ் பண்ணணும். நான் வந்து இந்த கேளுக்கு சரி கேள்னாலே பிங்க் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் பிங்கை சூஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே அந்த ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த பிங்க் அடிச்சு விட்டுட்டு கீழே லேயரில் வந்து நார்மலில் இருக்கும் அதை கொடுத்துட்டு கலர்னு மாற்றிட்டு 77% செட் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் தான் ஓவர்லேலாம் இருக்கும். அதில் இருக்க ஓவர்லே எடுத்து இதில் வச்சுங்க. வச்சுட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஹியூஜ் ஷிஃப்ட்னு ஒன்று இருக்கும், அதில் போயிட்டு சேச்சுரேஷனை ஃபுல்லாக மைனஸ் பண்ணி வச்சுங்க. அப்படி பண்ணால் ஒயிட் ஆயிரும். ஒயிட்டை வந்து அப்படியே லேயரை தொட்டுட்டு ஸ்க்ரீனை பொறுத்து வச்சுருங்க. பச்சை பிங்க் சுத்தமாக செட்டே ஆகலை, அதனால தான் அதுக்கு அடுத்து செட் ஆகிற மாதிரி இந்த கலர் சூஸ் பண்ணி வச்சேன்னா அடுத்து பேக்ரவுண்டில் எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் தெரியுதோ அங்கெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி வச்ச ஓவர்லேயே கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுட்டோம்னா அது கொஞ்சம் அது பிளாக் கலர்லாம் தெரியாமல் ஆயிடும். அதனால இந்த 2 பிக் எடுத்து நான் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் லேயர்க்குள்ள போயிட்டு இவ்வளோ நேரம் பண்ண எல்லா பிக்கையும் ஒரே லைனில் மெர்ச்சி பண்ணுறோம். மெர்ச்சி பண்ணி ஒரே லேயர் ஆக்குறோம். ஆக்கி முடிச்சுட்டு எஃபெக்டில் போயிட்டு பிளரில் போயிட்டு ஜூமிங் பிளர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு மேலே 19 கீழே 197 கரெக்டாக கொடுத்து வச்சுருங்க. அப்புறம் செகண்ட் ஓவர்லே எடுத்து இந்த மாதிரி பிக்குக்கு மேலே வைக்கணும். பிக்குக்கு மேலே வச்சு நார்மல்னு இருக்கும் கீழே, அதை அப்படியே லைட்டன்னு மாற்றணும். அதை கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஹியூஜ் ஷிஃப்ட் கொடுத்து அதே கலருக்கு இதுக்கு செட் ஆக மணி கலர் இருக்குல்ல அதுக்கு வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி கேரக்டர் மேலே ஃபுல்லாக வைக்கணும். வச்சு முடிச்சுட்டு ஃபேஸில் மட்டும் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் எரேஸ் பண்ணி விட்டுருங்க, ஏன்னா ஃபேஸு மேலே இருந்தால் நல்லா இருக்காது டிக்கு பார்க்குறதுக்கு. அப்புறம் இது எல்லாத்தையும் ஒரே லேயராக மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணிவிட்டு அது ஒரு 79 இல்லை 80 அந்த லெவலுக்கு வந்து குறைச்சி வச்சுருங்க. வச்சு முடிச்சுட்டு மெயின் பிக் இருக்குல்ல அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணணும். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த பிக்கை கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போங்க. பிக்சலேட் தொட்டுட்டு அங்கே லாஸ்ட்டாக ஸ்கொயர் டாட்ஸ்னு ஒன்று இருக்கும், அது தொட்டுட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டை பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சு முடிச்சுட்டு ஆர்டிஸ்டிக்கில் போயிட்டு ப்ரூமை கொடுத்துட்டு ஏரியா ரேடியஸ் பிரைட்னஸ் இது 3ஐயும் கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு கொடுத்துருங்க. அப்புறம் அகெயின் அதே தொட்டிங்கன்னா கொஞ்சம் பிரைட் ரொம்ப இருக்கும், அதை தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சு முடிச்சுட்டு திருப்பி ஒரு டூப்ளிகேட் பண்ணுங்க மெயின் பிக்கை பண்ணி முடிச்சுட்டு ஸ்டைல்னு ஒன்று இருக்கும் எஃபெக்ட்ஸில், அங்கே போயிட்டு க்ளோ அவுட்டர்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்துட்டு நம்ம பிக்குக்கு பேக்ரவுண்ட் கலர் இருக்குல்ல அதை கரெக்டாக சூஸ் பண்ணி இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. வச்சு முடிச்சுட்டு பிளருக்கு போயிட்டு காசியன் பிளரை தொட்டு ஃபுல்லாக வச்சுருங்க. ஃபுல்லாக வச்சுட்டு திருப்பி லேயருக்கு போயிட்டு நார்மலில் இருக்கும், அதை அப்படியே ஆடுக்கு மாற்றிக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும், அது ரொம்ப ஓவராக இருக்கும், அதனால் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷு தொட்டுட்டு ட்ரெபிசாய்டு 60% ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு லேயருக்குள்ளே போயிட்டு நார்மலில் இருந்த ஆடுக்கு மாற்றிட்டு நம்ம பேக்ரவுண்ட் தேவையான கலர் சூஸ் பண்ணிவிட்டு
கேரக்டரோட அவுட்லைன் ஃபுல்லாக இதே மாதிரி க்ளோ கொடுக்கணும். அவுட்லைனில் வரிசையாக கொடுத்தாலே அது க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து மேலே ஹேருக்கு வந்து ப்ளூ இருக்கனால ப்ளூவை கொடுக்கணும். அகெயின் ஒரு லேயரை கிரியேட் பண்ணிட்டு கீழே இருக்க ஆரோவை கொடுத்துட்டு ப்ரெஷ்ஷுக்கு போயிட்டு டிஜிட்டல் பென் சூஸ் பண்ணிட்டு கேரக்டரோட ஐ இருக்குல்ல அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த அப்படியே கலர் மாறும். ப்ளூ கலரில் லேயரில் வந்து நார்மலில் இருந்து ஓவர் லைட் மாற்றிடுங்க. ஓவர் லைட் மாற்றிட்டு ப்ளூ கலரில் மாறினோடனே அதை சுற்றி அப்படியே ஐயை சுற்றி இந்த ப்ளூ கலர் அடிச்சுங்க. இவ்வளோ நேரம் ஓவர் லைட் இருந்துச்சுல அதை அப்படியே ஆடுக்கு மாற்றுறோம். ஆடுக்கு மாற்றிட்டு திருப்பி ப்ரெஷ்ஷை தொட்டுட்டு ஏர் ப்ரெஷ் நார்மலில் இருக்கும் அந்த ப்ரெஷ்ஷை கொடுத்துட்டு ஐயை சுற்றி ஃபுல்லாக ப்ளோ பண்ணுறோம். ஐக்கு தேவையான ரொம்ப வெளியே வராமல் கரெக்டாக உள்ள லெவலில் வச்சு அடிக்கணும். அடிச்சு முடிச்சுட்டு அகெயின் ஒரு லேயரை கிரியேட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி சூஸ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி அடிக்கிற மாதிரி நீங்களும் கரெக்டாக அந்த மாதிரி கலர் அடிச்சிங்க. அடித்து அதை அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிங்கன்னா இந்த மாதிரி மாறிடும். அதை அப்படியே டூப்ளிகேட் லேயராக கொடுத்து கேரக்டர் பின்னாடி கரெக்டாக வச்சு ஆடி கொடுத்து 40 இல்லை 45 ரேஞ்சுக்கு கொஞ்சம் குறைச்சி வச்சிருங்க. அவ்வளோதான் 90% ஒர்க் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஃபாண்ட் மட்டும்தான் வைக்கணும். அதுக்கு வந்து ஐபிஎஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம அலைட் மோஷன் யூஸ் பண்ண போகிறோம். அலைட் மோஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை தொட்டுட்டு உங்களுக்கு தேவையான பிடிச்ச ஃபாண்ட்டு அதை போட்டுட்டு கேரக்டர் நேமை நல்லா போல்டாக எழுதிட்டு கலர் டபுள் கலர் மேலே ஒரு மெயின் கலர் அப்புறம் கீழே கொஞ்சம் வெயிட் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக விசேட் பண்ணி வச்சுங்க. வச்சு முடிச்சுட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு டெக்ஸ்ட் ஸ்பேஸின்னு ஒன்று இருக்கும்ல அதை கொடுத்து தேவையான அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து எட்ஜுக்குள்ளோ நான் வைக்கிற மாதிரி நீங்களும் கரெக்டாக பார்த்து இதே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அகெயின் ஒரு எட்ஜுக்குள்ள ஓப்பன் பண்ணிட்டு இதே மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிட்டு வேறு ஃபாண்ட்டு மாற்றி வச்சுக்கிறோம். மாற்றி வச்சுட்டு இதை வந்து கலர் மாற்ற போகிறது கிடையாது. பியூர் ஒயிட்டில் தான் வைக்க போகிறோம். பியூர் ஒயிட்டை வச்சுட்டு இதையும் சேவ் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் ஐடி சோப் பண்ணிட்டு நான் வந்து இங்கே என்ன தப்பு பண்ணிட்டேன்னா அகெயின் அந்த பிங்க்கே வச்சுட்டேன். எனக்கு இந்த பிங்க்கை விட்டு ஏன் என் மைண்ட் போய் சொல்ல மாட்டேன்னு தெரில. நீங்கள் வந்து அங்கே வைக்கும் போதே கலரை கரெக்டாக வச்சுருங்க. நான் இங்கே வந்து வச்சனாலும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக போச்சு. அதுக்கடுத்து இதே கரெக்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டே கரெக்டாக எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக நான் வச்சுட்டேன். ஷூஜி ஷிஃப்ட்டு தொட்டு அந்த ஹாப்பி பர்த்டேவை இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணுறோம். என்ன பேக்ரவுண்ட் கலரோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக சேஞ்ச் பண்ணி வச்சிடணும். வச்சு முடிச்சுட்டு டிக்கு கொடுத்துருங்க. அவ்வளோதான் 99% ஒர்க் முடிஞ்சிருச்சு. சேவ் பண்ணிட்டு மேக் ஓப்பன் பண்ணிட்டு குவாலிட்டியை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.